அடுத்ததாக மாநில குருதிக்கொடை பாசறை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி விஜய் கணேஷ் அவர்கள். குருதிக்கொடை பாசறை மாநில பொறுப்பாளர் இந்த தொகுதிக்கு. சரிங்களா? குருதிக்கொடை அப்படின்னா பிளட் ஐடி விங், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இந்த ரத்தம். எத்தனை பேர் எங்கிட்ட குருதி கேட்டிருக்காங்க, ஐயா ரொம்ப அவசரம், இருதய அறுவை சிகிச்சை, குருதி கொடுத்து உதவுங்க. ஐயா ரொம்ப அவசரம், விபத்து நடந்து போச்சு, நிறைய குருதி வீணாகி போச்சு, 2 யூனிட் கேட்குறாங்க, 3 யூனிட் கேட்குறாங்க. நிறைய பேர். அதே மாதிரி நம்ம தாம்பரம் தொகுதியில் இருக்க உறவுகள் தான் எனக்கு இந்த நற்பெயரை வாங்கி தந்திருக்காங்க அப்படின்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவசரமாக கேட்கும்போது எங்கே இருந்தாலும் எனக்காக குருதி கொடுத்துருக்காங்க. எங்க? மறைமலை நகர் மருத்துவமனைக்கு, இங்க இந்து மிஷன் மருத்துவமனைக்கு, குரோம்பேட்டை ரெலா மருத்துவமனைக்கு, பாலாஜி மருத்துவமனைக்கு, ஏன் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு, கடைகோடியில் இருக்க பாரிமுனை அரசு மருத்துவமனைக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் ரத்தம் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணங்கி நன்றி சொல்றேன். நன்றி, வணக்கம். அதுவும் இல்லாம குருதி கொடுக்கறதால என்ன பயனுங்க இருக்கு? குருதி கொடுக்கறதால பயன் இருக்கா, எடுக்கிறதால பயன் இருக்கா? எடுக்கிறதுனாலையும் பயன் இருக்கு, கொடுக்கறதுனாலையும் பயன் இருக்கு. எடுக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? உங்க உடம்புல இருந்து ஒரு சொட்டு குருதி எடுக்கிறதால உங்க உடம்பு பாழா போகுமா? கிடையவே கிடையாது. உங்க உடம்பு வலுப்பெறும். ஆகச்சிறந்த உண்மை, வலுப்பெறும். குருதி கொடுக்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை தவறாம குருதி கொடுப்பவர்களுக்கு இருதய நோய் வராது. குறிப்பா சொல்ல போனா ஹார்ட் அட்டாக் வரவே வராது. கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். சரிங்களா? நான்லாம் 3 மாதத்திற்கு தராம ஒரு ட்ரிப்பு குருதி கொடுக்குற ஆளு. தவறி போச்சு 4 மாதத்துக்கு ஒரு உறுதியாக குருதி கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா என்னை தேடி வருவாங்க, தேவைப்படும். என்னுடைய குருதி வகை ஏ நேர்மறை ரத்தம், எதிர்மறை ரத்தம் இருக்கு. எதிர்மறை ரத்தம் அதாவது ஏ பாசிட்டிவ், ஏ எதிர்மறை நெகட்டிவ் இருக்கிறதுலே ரொம்ப சிரமமான ஒரு ரத்தம் ஏ நெகட்டிவ். எல்லா நெகட்டிவ் வகை ரத்தமே ரொம்ப கஷ்டமானதுதான். அதுக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுருக்கேன், இந்த தொகுதி உறவுகளும் செஞ்சுருக்காங்கன்றதில் நான் பெருமைப்படுறேன். சரிங்களா? குறிப்பாக எல்லாருமே ரத்தம் கொடுங்க. ரத்தம் கொடுக்கறதால நம்ம உடம்பு வலுப்பெறும். அந்த ரத்தம் நம்ம உடம்புல எவ்வளோ நேரத்தில் ஏறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எண்ணி 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் கொடுத்த ரத்தம் உங்கள் உடம்புக்கு வரும். எப்படி வரும்? முதல்ல போனது கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருந்தாலும் புது ரத்தம் பாயும் போது வீரியம் அதிகமாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு நல்லது. அதை புரிஞ்சு எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிரை காப்பாத்துங்க. ரத்தம் கொடுக்கறதால உங்கள் உடல் வலுப்பெருமை ஒழிய எந்த காலத்திலும் உங்கள் உடல் பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் சொல்லப்போனா குருதி கொடுக்கறதால உங்கள் உடம்பு ஏறும். அதை எப்படி நீங்கள் இது பண்ணணும்? உடற்பயிற்சி மூலமாக குறைக்கலாம். உங்களுக்கு ஆரோக்கியம் தான் தவிர எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதை உறவுகள் புரிந்து கொண்டு தேவை, அவசரம் தேவைன்றப்ப குருதி கொடை கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. 1. 2வது, இப்போ குருதி கொடுக்கறதால உங்களுக்கு ஏதாவது அச்சம் இருக்கா, அச்ச உணர்வு இருக்கா? பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க கொடுக்கிற குருதி மற்றவங்களுக்கு போய் சேரும்போது இடைப்பட்ட நேரத்தில் 5-6 பரிசோதனைகள் நடக்கும். அதனால மற்றவங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கும் பாதுகாப்பு. மருத்துவமனையிலேருந்து உங்களை அழைச்சி பேசுவாங்க. என்னன்னு, ஐயா உங்க ரத்தத்தில் இந்த மாதிரி ஒரு இடர்பாடு இருக்கு, குறைகள் இருக்கு, அதனால உங்க குருதி எடுக்கப்படலை அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. குருதி கொடுத்ததுக்கு நன்றியும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் குருதி கொடுக்கும்போது குருதி கொடுக்குற உறவுகள் ஒன்று புரிஞ்சுக்கணும். குருதி கொடுக்குறீங்க, படுங்க, நல்லா படுத்து நிம்மதியாக கொடுங்க. குருதி கொடுத்துட்டு உடனே எந்திரிக்காதீங்க, மயக்கம் வரும், கேர்னஸ் வரும். பல பேர் இதில் பாதிக்கப்பட்டு ஐயையோ ரத்தமா நான் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை, எனக்கு மயக்கமாக வந்துடும், எனக்கு அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. நீங்கள் குருதி கொடுக்கறதால உங்களுக்கு நன்மை, எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 1. நீங்கள் கொடுக்குற குருதி எத்தனை பேருக்கு பலன் தருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒருத்தருக்கு தான் போய் குருதி கொடுப்பீங்க, அது ஒருத்தருக்கு தான் போய் சேருதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது. 3 பேருக்கு உங்களுடைய குருதி பயன்படும். எந்த விதத்தில்? 1 குருதியாக பயன்படும், இன்னொன்று வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த அணுக்களாக பயன்படும்.
3, அந்த அணுக்கள் குறைவாக இருக்கிறவங்களுக்கு உங்க அணுக்களை தான் ஏத்துவாங்க. குறிப்பா சொல்ல போனா இப்போ டெங்குன்னு ஒரு கொசுக்கடினால டெங்குன்னு ஒரு நோய் வருது. அந்த காலகட்டத்தில் பல பேருக்கு வந்து குருதி அந்த பிளேட்லெட்ஸ் தட்டணுக்கள் ரொம்ப வேகமா இறங்கும். அவங்க உயிரை காப்பாத்துறது நீங்க கொடுக்கிற ரத்தம் தான். அதனால உறவுகள் குருதி கொடுங்க, உயிரை காப்பாத்துங்க. உயிரை காப்பாத்துறது எந்த அளவுக்கு முக்கியமோ நீங்கள் குருதி கொடுப்பது அந்த அளவுக்கு முக்கியம். ஆகையால் குருதி கொடுங்கள் உறவுகளே, குருதி கொடுங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பத்தின ஒரு பாட்டு. கொள்கையே இல்லாத கூமுட்டைகள் கட்சி ஆரம்பித்து இப்போ வந்திருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, கொள்கைன்னா என்னப்பா? கொள்கைன்னா எனக்கு தெரியாதுங்க, கொள்கைன்னா என்னப்பான்னு என்னை திருப்பி கேட்குறாங்க. கொள்கைன்னா என்ன? நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன? தமிழ் தேசிய கொள்கை. தமிழ் தேசிய கொள்கைன்னா என்ன? அதுனா தமிழ் தேசிய கொள்கை. தமிழர் தேசம் இது, தமிழர் தேசத்திற்கான கொள்கை தமிழ் தேசிய கொள்கை. தமிழ் தேசியம்னா இதை வேற்று சொல் மாதிரி பாக்குறீங்க, கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் வாழ்ற அத்தனை மக்களுக்கும் அத்தனை உயிர்களுக்குமான கொள்கை தமிழ் தேசிய கொள்கை. நான் தமிழனா அப்படின்னா நான் தமிழ் இல்லைங்க, நான் வேற்று மொழிக்காரன். எதுக்காக இந்த கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிறேன்? நன்றியின் அடிப்படையில். என்ன நன்றி? என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. என்ன செய் நன்றி? இந்த மக்கள், இந்த நாட்டில் நான் பிறந்துட்டேன், இந்த மக்கள் என்னை வாழ வச்சிருக்காங்க. எனக்கு நான் ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலை இந்த மக்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு நன்றியின் அடிப்படையில் இந்த கட்சிக்கு நான் உழைக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்குங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை என்ன தெரியுமா? தற்சார்பு பொருளாதார கொள்கை. அப்படின்னா என்ன? இருக்கிறத வைத்து கடன் வாங்காம அவன் வீட்டை நடத்துற மாதிரி இந்த நாட்டை நடத்துறதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.